திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சொத்து பிரச்சினை காரணமாக பெண்ணின் மண்டையை உடைத்தவர்களை கைது செய்ய கூறி காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்தனர். கலந்திரா கிராமத்தைச் சேர்ந்த ரீட்டா மற்றும் ரோசி என்பவர்களுக்கு சொந்தமாக 3 ஏக்கர் நிலத்தை சங்கர், பாபு, கோவிந்தன், சதீஷ் ஆகியோர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இருதரப்பினருக்கிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதில் ரீட்டா என்பவருக்கு தலையில் அடிபட்டு 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ரீட்டா மற்றும் ரோசி ஆகிய இருவரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விடிய ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஏவல் துறை வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாபு, சங்கர், கோவிந்தன், சதீஷ் எல்லாம் ஆக்கிரமிச்சாங்க. ஏன்டா இதை பண்றீங்கன்னு கேட்டதுக்கு முன்னாடி அடிச்சுட்டாங்க. என்ன எங்க அக்காவையும் நேற்று என்ன அடிச்சானுங்க. அதுக்குண்டான கம்ப்ளைண்ட் காப்பி எஃப்ஐஆர் நான் எஸ்பி ஆஃபீஸில் சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. 2 நாளாக அரெஸ்ட் பண்ணாமல் டிலே பண்ணாங்க. வேணும்னு உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியலன்னா எஃப்ஐஆர் கொடுங்க, நான் கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் பேசிக்கிறோம்னு சொன்னேன். எல்லாம் கையில் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வர நேரத்தில் இத்தனை பொம்பளை போலீஸ், ஆம்பளை போலீஸ் மொத்த பேரையும் தூக்கி எங்களை அள்ளி உள்ளே போட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திருநாய் கடித்ததில் 5 வயது சிறுவன் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராசிபுரம் அடுத்த ஓண்டிக்கடை பகுதியில் விவசாய தோட்டத்தில் பணியிலிருந்த தனலட்சுமி, அபிராமி மற்றும் 5 வயது சிறுவன் உட்பட 5 பேரை திருநாய் கடித்துள்ளது. அதேபோல் திம்மநாயக்கன்பட்டியில் வீட்டின் வெளியே துணி துவைத்துக் கொண்டிருந்த செல்வகுமாரி என்பவரையும் திருநாய் கடித்துள்ளது. அதேபோல் மேலும் 10 பேர் ஆத்தூர், வாழப்பாடி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் நாய் கடித்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருநாய்கள் வெறிநாய்களாக மாறி வரும் நிலையில் விடிய அரசு திருநாய்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் ஆபத்தான முறையில் உள்ள பனை மரங்களை அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அடுத்த செல்லப்பிள்ளைக்குட்டை கிராமத்தில் பாகல்பட்டி சாலையில் 3 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களது வீட்டின் அருகே உள்ள பனை மரங்கள் மழைக்காலங்களில் காற்றடித்தால் எந்நேரம் ஆனாலும் வீட்டின் மீது விழும் நிலையில் உள்ளது. அதனால் மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் 2 சமையல் தொழிலாளிகள் காயமடைந்துள்ளனர். மதுராந்தகத்தை அடுத்த சிலாவட்டம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கிடங்கு கட்டப்பட்டு வருகிறது. இதில் 30க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு சமையல் செய்யும் போது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 தீக்காயமடைந்தனர். இருவரையும் மீட்ட சக தொழிலாளர்கள் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் இருவரும் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விடிய ஆட்சியில் கூலி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.